அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீடுகளில் ஏற்படக்கூடிய பண பற்றாக்குறையை சரி செய்வதற்காக நாம் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பண வரவை நம்ம வாசம் பார்த்திங்கன்னா இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம எல்லோர் வீடுகள்லையுமே சமையலறையில் ஏலக்காய் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். மசாலா பொருட்களினுடைய ராணி என்று அழைக்கப்படக்கூடியது தான் இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதை போல நிறைய ஆன்மீக குணங்களும் இருக்கிறது. ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருளாக, அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருளாக, தன ஆக்ரோஷணத்தை பார்த்திங்கன்னா தரக்கூடிய ஒரு பொருளாக இதை பல வகைகளில் நம்ம பயன்படுத்தலாம். இருந்தாலுமே இதை சமையலுக்கு பயன்படுத்துவதை விட ஆன்மீகத்தில் நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய பணமானது நம்ம வீட்டிலேயே தங்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். இந்த வீண் விரைய செலவுகளானது பார்த்திங்கன்னா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவில் 5 முக்கியமான விஷயங்கள், 5 முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5 முக்கியமான இடங்களில் எப்பொழுதுமே உங்களுடைய வீடுகளில் இந்த ஏலக்காய் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பணம் உங்களிடம் தங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ இந்த வீண் விரை செலவுகளானது பார்த்திங்கன்னா சொல்லும் பொழுது ஆரோக்கிய குறைபாடாக இருக்கலாம், மருத்துவ செலவுகள், மின்சார தடைகள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பழுது செலவுகள், வண்டி பழுது, இந்த மாதிரி நிறைய வீண் விரயங்கள் ஏற்படும். அதெல்லாம் தடுத்து நம்மகிட்ட எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பணமானது இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஏலக்காயை பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய இடங்களில் வைங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பணமானது பார்த்திங்கன்னா ஒரு உறவினர்களை நம்மளுடைய வீட்டில் எப்படி அழைத்து அவங்கள உபசரிக்கிறோமோ, அவங்க உபசரிக்கிறதுனால நம்மளை விட்டு போகாமல் எப்படி நெருங்கி நம்ம கூட சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதே போல் தாங்க இந்த பணத்தையும் நம்ம உபசரிக்கணும். இந்த பணத்தை எப்படி உபசரித்து அதுக்கான ஒரு இடத்த பார்த்திங்கன்னா நம்ம ஒதுக்கி நம்ம செலவிடும் பொழுது நிச்சயமாக அந்த பணமானது நம்மளுடைய கையில் இருக்கும். இப்போ வாங்க எந்தெந்த இடங்களில் நம்ம ஏலக்காயை வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஏலக்காயை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா முதல் முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஹால் தாங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் பவுலில் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு மண் பவுலில் ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கை நிறைய ஏலக்காய் எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆமாம், நல்ல வாசனையாக இருக்கணும். மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியும்படி இதை வைக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சோபாவுக்கு கீழேயோ அல்லது டேபிளுக்கு கீழேயோ ஏதாவது ஒரு மூலையில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது நம்ம பெரும்பாலான நேரத்தை பார்த்திங்கன்னா ஹாலில் தான் செலவு செய்வோம். ஒரு நாளில் நம்ம சுவாசிக்கும் பொழுது இந்த ஏலக்காயோட நறுமணமானது அந்த காற்றோடு கலந்து நம்ம அதை நுகரும் பொழுது நல்ல ஒரு மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். மனசில் ஏற்படக்கூடிய கோபம், வெறுப்பு, அந்த சலிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறி நல்ல ஒரு அமைதியான சாந்தமான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுங்க. அப்படி இருந்தாலே நம்ம ஒரு தெளிவாக பார்த்திங்கன்னா யோசிப்போம். கோபங்கள் இருக்காது, தெளிவான யோசனைகளும் நமக்கு பிறக்கும். தெளிவான யோசனைகள் பிறந்தாலே நம்மளுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவுபடுத்தும். ஸோ அதனால் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் நமக்கு தோன்றதுக்கு இந்த ஹாலில் வைப்பது சிறந்தது. இரண்டாவது முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்ஸ் தாங்க. பர்ஸோ அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்பேக்கோ அல்லது உங்களுடைய கணவருடைய பர்ஸோ, அவர் பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் வைக்கலாம். இப்படி உங்களுடைய கல்லாப்பெட்டி, பர்ஸு, ஹேண்ட்பேக்கு உங்களுடைய கணவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏலக்காயை வைக்கும் பொழுது அதனுடைய நறுமணங்கள் இருக்கும் வரை பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடானது இருக்காது. மேலும் இந்த ஏலக்காயை பார்த்திங்கன்னா மை மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 5 ஏலக்காய் அதனுடன் சேர்த்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் எரிய வைத்து அதில் பார்த்திங்கன்னா கருகி வரும். அந்த கருகி வரக்கூடிய அந்த கருப்பு கலரில் பார்த்திங்கன்னா நெய் விட்டு கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
அதை வந்து தினமுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்கும் பொழுது உங்களுடைய நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காயினுடைய மையை தடவிக்கலாம், உச்சந்தலையில் கூட தடவிக்கலாம். இப்படி தடவி வரும் பொழுது ஒரு ராசியானது ஏற்படும், ஒரு முகராசி அப்படின்னு சொல்லலாம். முகராசி மட்டும் இல்லாமல் இது ஒரு மையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அனைவரும் உங்களுக்கு வசியமாவார்கள். அடுத்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு நிலைவாசல். இத்தனை இடங்களில் நம்ம சொன்னோம், நீங்கள் அதில் வந்து செய்யாவிட்டாலுமே கூட பரவாயில்லைங்க. உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் நேரம் நாள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அப்போது உங்களுடைய நிலைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டினாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் இது கட்டினா அடுத்த நாளில் இருந்தே நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படுவதை உணர முடியுங்க. ஒரு மஞ்சள் துணியோ அல்லது வெள்ளை நிற துணியோ எடுத்துக்கோங்க. அதில் 12 நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டுகளையும் வச்சு ஒரு முடிச்சு மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுடைய நிலைவாசலில் இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுங்க. நிலைவாசலில் இந்த ஒரு பொருள் இருக்கும் பொழுது எந்தவித கெட்ட சக்திகளும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளார நுழையவே நுழையாது. அதே போல் நம்ம ஒவ்வொரு முறை வீட்டுக்குள்ளார நுழையும் போதும் வெளியே போகும்போதும் அதனுடைய வாசனை நமக்கு நன்றாகவே வீசும். அதனாலே நம்மளுடைய மனசு வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும், ஒரு சாந்தமாகவும் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.